சொந்தங்கள். இந்த நியூஸ் நான் கொடுக்கவே இல்ல. நீங்க யார் மேல சத்தியம் பண்ண சொன்னாலும் நான் பண்றேன். நீயும் உன்னோட சத்தியமும் இல்ல. இனிமே உன் வாயால நீ என்ன அத்தைன்னு கூப்பிடவே கூடாது. என்னோட ஆசையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க. நம்ம நித்யா மாதிரியே நம்ம அன்னைக்கு ஒரு நல்ல குடும்பமா நல்ல மாப்பிள்ளையா அமையணுங்கிறதுதான். ஏன்னா நித்யா இனிமே இந்த வீட்டு மருமகங்கிற கணக்குல வரவே மாட்டாங்க. இனிமே இந்த வீட்டுல எல்லா உரிமைகளும் எல்லா பொறுப்புகளும் உங்க 2 பேருக்கு மட்டும்தான். மத்தவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். அந்த நம்பிக்கையோட நான் இருந்தேன். நித்யா ப்ளீஸ் லெட்ஸ் நாட் டாக் அபவுட் இட். அந்த போட்டோவும் ஆர்டிக்கலும் அந்த பேப்பர்ல வர்றதுக்கு நித்யா தான் காரணம்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் நான் கொடுத்த வாக்கு எல்லாத்தையும் மறந்துடும்ப்பா. அதுக்கான தண்டனை அவளுக்கு நிச்சயம் கிடைக்கும். நீங்களும் என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கல்ல? நித்யா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடந்த விஷயம் எல்லாமே ரொம்ப 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 தப்பான விஷயம். இந்த ஊர்ல நாம ஒரு கேலி பொருளா ஆயிட்டோம் நித்யா. நான் இதெல்லாம் செய்யல. அப்ப வேற யார் செஞ்சது நித்யா? போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுக்கணும் நீ தானே துடிச்ச? நித்யா, இதை யார் செஞ்சிருந்தாலும் சரி அதை நான் நிச்சயமா கண்டுபிடிச்சிருவேன். ஆனா அதுக்கப்புறம் அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஐயோ, மொத்த பருப்பு இப்படி தேஞ்சு போயிடுச்சு. சாப்பாட்டு நேரம் வேற நெருங்கிடுச்சு. சப்பாத்தியும் பண்ணல, பருப்பும் தீஞ்சு போச்சு. இப்ப சப்பாத்திக்கு தொட்டுக்க என்ன செய்யறது? கடகடன்னு உருளைக்கிழங்கு பண்ணிட வேண்டியதா? ஸ்டவ் ஆஃப் ஆயிடுச்சு. கெரசின் தீந்து போயிடுச்சு போல. இதுலயும் கெரசின் இல்லையே. ஐயோ, எனக்கு பசிக்குது, உயிர் போயிடும் போல இருக்கே. இங்க சப்பாத்தி இன்னும் பண்ணல, உருளைக்கிழங்கு அப்படியே இருக்கு, இது வேற தீஞ்சிருச்சு. இப்ப அம்மருக்கு நான் என்னத்தை கொடுக்கறது? அமர், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் கிச்சன்ல பருப்பு வச்சிருந்தேன், ஏதோ ஞாபகத்துல இருந்துட்டேன் போல இருக்கு. அடுப்ப கவனிக்கல, அதனால பருப்பு அப்படியே தீஞ்சிருச்சு. அதனால பருப்பு எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்கு பண்ணலான்னு ஆரம்பிச்சேன். அதை ஃப்ரை பண்ண உங்களுக்கு பிடிக்கும்ல? நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனா கடைசியா என்னாச்சு தெரியுமா? ஸ்டவ்ல கெரசின் தீர்ந்து போச்சு. வீட்ல கெரசின் ஸ்டாக்கும் இல்லை, சாப்பிடுறதுக்கு வேற எதுவும் இல்லை. என்ன பண்றது? எனக்கு பசிக்கல. என்கிட்ட போய் சொல்லாதீங்க அமர். எனக்கு தெரியும் பசி தாங்க முடியாம நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா நான் வருத்தப்படக்கூடாதுன்னு என்கிட்ட பசிக்கலன்னு போய் சொல்றீங்க. எனக்கு தெரியும் நான் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. ஆனா ஏன் நிலைமை? உங்க நித்யாவால பசி தாங்க முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
தெரிஞ்சும் ஒரு வார்த்தை என்கிட்ட சரி நித்யா வீட்ல சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம வெளியே போய் சாப்பிடலாம்னு சொன்னீங்களா? ஏன் நீங்க அந்த வார்த்தை எனக்கு சொல்லல அமர்? இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு. நீங்க ரொம்ப கவலையில இருக்கீங்க. உங்களோட அத்தனை கவலைகளுக்கும் நான் தான் காரணம்னு எனக்கு நல்லா புரியுது. எனக்கு எப்படியும் பசி செத்து போச்சு. ஆனா நித்யா அவளால ஒரு நிமிஷம் கூட பசியை தாங்க முடியாது. ஒரு 6 வடை 2 பார்சலை கட்டி கொடுங்க. ஒரு லிட்டர். இவங்க சாஸ்திரி ஐயாவோட சின்ன மருமக மாதிரி இருக்க. நீங்க அந்த தெருக்கோடியில் இருக்கிற வீட்டுல தானே இருக்கீங்க? ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு எதுக்குங்க கெரோசின் தேவைப்பட்டுச்சு? வீட்ல கேஸ் தீர்ந்து போச்சு. உங்களை மாதிரி பெரிய ஆளுங்கெல்லாம் வீட்டுல ஒரு சிலிண்டர் வச்சுக்க மாட்டீங்களா? ஆமா, உங்க வீட்டுல பிரச்சனை ஏதாவது ஆயிடுச்சா? நீங்க உங்க வேலையை மட்டும் பாக்குறீங்களா? கொடுங்க. இந்தாங்க. கொடுமா. என்ன சத்யநாராயண இது? ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி கோவப்படுறாங்க? இந்த பெரிய வீட்டுல இருக்கிற ஆளுங்களே இந்த மாதிரி தாங்க. நீங்க முந்தானத்து நியூஸ் பேப்பர் பார்க்கல? இல்லையே. ஏன்? பேப்பரோட பக்கத்திலேயே இவங்க போட்டோவும் இவங்க நாத்தனார் போட்டோவும் இருந்துச்சு. ஏதோ பையன் பிரச்சனை போல இருக்கு. என்னையா சொல்ற நீ? அந்த அவமானம் தாங்காம தான் கரசின் ஊத்தி கொளுத்திக்கிறதுக்காக இந்த பொண்ணு வாங்கிட்டு போகுது. என்னவோ இப்படி எத்தனை பேர் வாயை உன்னால மூட முடியாம? இவங்கெல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க. நீ பிரச்சனையை பெருசாக்காத. ஏன்னா இப்போ உனக்கு தெரியாம ரகசியமா பேசுறவங்க நாளைக்கு வெளிப்படையா பேசுவாங்க. இங்க பாருங்க சாஸ்திரி சார், எங்களுக்கும் சரி என் பிள்ளைக்கும் சரி உங்க பொண்ணு கன்னிகாவை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி. ஆனா கல்யாணத்துல எங்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. நிபந்தனையா? ஆமாங்க, எங்க நிபந்தனைக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா கல்யாண பேச்ச மேல தொடரலாம். சரி, என்ன நிபந்தனை சொல்லுங்க. நாங்க கேட்கிற வரதட்சணையை நீங்க கொடுக்கணும். இது நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? உங்க பொண்ணை அனுப்பும்போது செல்லாத ஒரு 5 காசு கொடுத்தா போதும். என்ன? நீங்க ரொம்ப நகைச்சுவை உணர்வோடு இருக்கீங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அப்ப சரி, உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். முதல்ல எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுங்க. கண்டிப்பா. முதல்ல ஸ்வீட் கொடுக்குமா? சீக்கிரம். ஸ்வீட் எடுத்துக்கங்க. ரோகிதரா? ஆமா, நான் தான் பேசுறேன். பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம், அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அடடே, ஆமாமா, எல்லாத்தையும் நீங்க தான் முன்னிருந்து பண்ணி கொடுக்கணும். நல்ல முகூர்த்தமா பார்த்து சொல்லுங்க.
சரிங்க புரோகிதரே, ரொம்ப ரொம்ப நன்றி. சம்பந்தி, எங்க புரோகிதர்கிட்ட இப்பதான் பேசுறேன். வர செவ்வாய்க்கிழமை கல்யாணத்துக்கு சரியான முகூர்த்தம் இருக்குன்னு அவரே சொல்லிட்டாரு. அவர் சொன்ன மாதிரியே வர செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம பசங்க கல்யாணத்தை முடிச்சிடலாமா? அடுத்த செவ்வாய்க்கிழமையில இனிமே நாங்க ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க மாட்டோம். என்னாச்சு சம்பந்தி? இத பாருங்க. ஏங்க இப்படிலாம் பண்ணி எங்க வேலைக்கு நாங்களே உழ வச்சுப்போமா? பின் இந்த நியூஸ் பேப்பருக்கு கொடுத்தது யாரு? அந்த விஷயத்தை உங்களுக்கு பேப்பர்காரங்க தான் சொல்ல முடியும். நீங்க பேசாம அவங்க ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க, அவங்களே விசாரிங்களே. இந்த வீட்டு பொண்ணும் மருமகளும் எந்த லட்சணத்துல இருக்காங்கன்னு பேப்பரை பார்த்தாலே தெரியுது. இந்த குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிட்டா நாளைக்கு எங்க மூஞ்சியும் பேப்பர்ல வந்துரும். அண்ணி, இல்ல 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 இல்ல. அமர், எழுந்திரிங்க அமர். நீங்க ஏதோ கெட்ட கனவு காண்றீங்கன்னு நினைக்கிறேன். எழுந்திரிங்க, எல்லாம் சரியாயிடும். எழுந்திரிங்க. தண்ணி கொடுக்கவா? சாப்பிடாம தூங்கிட்டீங்கல்ல, அதனாலதான் கெட்ட கனவு வந்திருக்கும். நான் ஏதாவது செஞ்சு கொண்டு வரேன். இது என்னது? வடாப்பாவா? இதே எப்போ வாங்கிட்டு வந்தாரு? நான் ஒரு சரியான பைத்தியம். என் மேல இவருக்கு அக்கறையே இல்லைன்னு புலம்பிட்டு இருந்தேன். என்னால பசியோட தூங்க முடியாதுன்னு இவ்ளோ டென்ஷன்லயும் அவருக்கு ஞாபகம் இருந்திருக்கு. என்ன என்னன்னு சொல்றது? எனக்காக வாங்கிட்டு வந்து வச்சிருக்காருன்னா அப்ப அவரு சாப்பிட்டுருப்பாருல்ல. அப்புறம் ஏன் அவருக்கு கெட்ட கனவு வந்துச்சு? எதுக்கு அவர் எந்திரிச்சு போனாரு? என்னன்னு அவரையே கேக்குறேன். ஒருவேளை அவர் எதுவும் சொல்லலனா? என்ன ஆனாலும் சரி, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டே ஆகணும். என்னால அமர் இப்படி டென்ஷனா பார்க்க முடியல. என்ன விஷயம்? சின்ன டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறவங்க இன்னும் சாப்பிட வரலையே. என்னன்னு போய் பார்க்க வேண்டியதுதான். நான் போய் பருப்பு கொண்டு வரேன். கண்ணோட ஞாபகம் தான் அவரோட கனவுல வந்திருக்கணும். ஒரு மனுஷனோட பயம்,
அவனோட கவலை எல்லாம் தான் அவன் கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. நியூஸ் பேப்பர்ல அந்த நியூஸ் வந்ததுல இருந்து அமர் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காரு. இந்த விஷயம் அவரை ரொம்பவே தொந்தரவு பண்ணுது. நியூஸ் பேப்பர்ல இந்த விஷயத்தை யார் கொடுத்திருப்பாங்க? அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹலோ ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் உங்ககிட்ட இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் நித்யா பேசுறேன். நித்யா அமர் சாஸ்திரி. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட போட்டோவையும் கண்ணோட போட்டோவையும் பேப்பர்ல கொடுத்திருப்பீங்க? நானா? என்ன பேசுறீங்க நீங்க? முந்த நாள் பேப்பரை எடுத்து பாருங்க. ஃப்ரண்ட் பேஜ்ல என் போட்டோவும் கண்ணோட போட்டோவும் வந்திருக்கு. நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உங்களுக்கு எதிரான ஆக்ஷன் எடுப்பேன். உங்களை சஸ்பெண்ட் பண்ண வைப்பேன். நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? இங்க பாருங்க மேடம், நான் ஒன்றும் பொய் சொல்லல. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யல. அதுவும் இல்லாம இப்படிலாம் செஞ்சு என் வேலைக்கு நானே உழ வச்சுப்பேனா? அப்போ பேப்பர்ல இந்த நியூஸை கொடுத்தது யாரு? இதுக்கான பதில நியூஸ் பேப்பர்காரங்க தான் உங்களுக்கு சொல்ல முடியும். பேசாம அவங்க ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிச்சு பாருங்களேன். Nine 981-999-4739. இந்த நியூஸ் பேப்பர் ஆபீஸ் நம்பரை எங்க இருந்து பிடிக்கிறது? ஹலோ, இந்துஸ்தான் டைம் பத்திரிகை. தங்களுக்கு நான் எவ்வாறு உதவ வேண்டும்? ஹலோ, அது உங்களோட முந்தானேத்து நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு பொண்ணு அவளோட அண்ணிய பத்தின நியூஸ் வந்துச்சு. போலீஸை கேட்டதுக்கு அந்த நியூஸ் அவங்க கொடுக்கலன்னு சொன்னாங்க. அந்த நியூஸ் உங்களுக்கு யார் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்களா? நீங்க யார் பேசுறீங்க? நான் நித்யா பேசுறேங்க. ஆச்சரியமா இருக்கே. நீங்க தானே மேடம் அந்த நியூஸும் போட்டோவும் கொடுத்து போட சொன்னீங்க. இப்ப இப்படி கேக்குறீங்க? நானா? ஆனா என் போன் என்கிட்ட இல்லையே. உங்களுக்கு நான் கால் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, அந்த நம்பரை எனக்கு சொல்ல முடியுமா? கால்ஸோட ரெக்கார்ட்ஸ்ல நாங்க இங்க வச்சிருக்கோம். ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நோட் பண்ணிக்கங்க. 981-999-4739. தேங்க்யூ. யாரோட நம்பரா இருக்கும் இது? இந்த நம்பர் யாருதுன்னு கண்டுபிடிச்சிட்டா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். 981-999-4739. இந்த நம்பர் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச நம்பர் மாதிரி இருக்கே. யாரோட நம்பர் இது?
வைஷாலி அக்காவோட நம்பரா? உங்க பொண்ணால இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? நீங்களே யோசிங்க. நீ செய்யலனா வேற யார் செஞ்சாங்க? அந்த நியூஸ் பேப்பர்ல கொடுத்தது நான் கிடையாது. அந்த நியூஸ் கொடுக்கறதுக்கு எந்த போன்ல இருந்து கால் போச்சோ அந்த நம்பர் வைஷாலி அக்காவோடது.